தமிழ்நாட்டு ஆளுநர் திட்டமிட்டு அதன் பின்னாலே ஒரு அரசியல் தூண்டுதலும் இருக்கிறது என்று ஐயப்படும் வகையில் ஒவ்வொரு முறையும் அரசியல் சட்டத்தை அளவற்ற முறையில் மீறி கொண்டிருக்கிறார். அவர் பதவி பிரமாணம் எடுத்ததற்கு நேர் விரோதமாக இந்திய அரசியல் சட்டத்திற்கு ஒரு புறம் 75வது ஆண்டு கொண்டாடி கொண்டு இன்னொரு பக்கம் அந்த அரசியல் சட்டத்தை உடைக்கக்கூடியவர்களையே உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. இப்படிப்பட்ட போன முறையும் அவர்கள் போட்டி அரசாங்கமாக எழுதி தரப்பட்டதை ஒப்புக்கொள்ளப்பட்ட உரையை புறக்கணித்தார். இந்த முறை அந்த உரையை அறவே புறக்கணிக்கின்ற வகையில் அவையை விட்டு வெளியே போனார். அதற்கு ஒரு பொருந்தா காரணத்தை திருந்தாத வகையில் சொல்லி கொண்டிருக்கிறார். அவருடைய கடமை தவறியவர் என்ற காரணத்துக்காக இந்த ஆளுநர் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். அரசியல் சட்டத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்துகின்ற ஒரு அரசாக இருந்தால் குடியரசுத் தலைவரால் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒரு அவமானத்தை, டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி என்ற கடமை ஆற்றுவதிலிருந்து விலகியவர் அவர். மக்கள் நலத்தை புறக்கணிக்கிறார். அது விரிவாக விளக்கமாக சொல்வேன். அவர் எடுத்துக்கொண்ட பிரமாணம், பதவி பிரமாணம், மக்கள் நலத்தை புறக்கணிக்கிறார். எனவேதான் ஆளுநர் ரவியே போட்டி அரசாங்கம், மக்கள் அரசாங்கத்துக்கு, மக்கள் தேர்வுக்கு ஜனநாயகத்தால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசை போட்டி அரசு நடத்தி குறுக்கு சால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவியை தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என்ற கோஷத்தை எல்லா கட்சிக்காரர்களும், யார் யாருக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ, யார் யாரெல்லாம் நீதியும் நியாயமும் அரசியல் சட்டமும் நிலைக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கடைப்பிடிக்க வேண்டும். எனவே அதனுடைய முதல் குரல் இந்த கூட்டத்திலிருந்து தொடங்கும்.